Hello all, hope you all are fine. Today we are going to see about the intelligent quotient, that is IQ. William Stern 1912 was the German psychologist who developed the idea of intelligent quotient. ஸோ இன்டெலிஜென்ட் கோஷன்ட் அப்படிங்கிற ஐடியாவை டெவலப் பண்ணது வில்லியம் ஸ்டர்ன் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட். ஐக்யூ இஸ் த ரேஷியோ பிட்வீன் மென்டல் ஏஜ் அண்ட் க்ரோனாலஜிக்கல் ஏஜ். ஸோ நம்மளோட மென்டல் ஏஜும் அதாவது நம்மளோட மெச்சூரிட்டியும் நம்மளோட க்ரோனாலஜிக்கல் ஏஜுக்கும் இடையில இருக்கிற ரேஷியோ தான் ஐக்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. That is, IQ is got by dividing mental age by chronological age and multiplying it with 100. The obtained ratio is multiplied by 100 to avoid decimal points. ஸோ நம்ம ஐக்யூவை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா மென்டல் ஏஜையும் நம்மளோட க்ரோனாலஜிக்கல் ஏஜையும் டிவைட் பண்ணி அந்த ரேஷியோவை 100 மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளோட ஐக்யூ கிடைக்கும். த சைல்ட்ஸ் ஆக்சுவல் ஏஜ், அதாவது நம்ம சைல்டோட ஏஜ் க்ரோனாலஜிக்கல் ஏஜ் 5 இயர்ஸாக இருக்குது. if he successfully performed the test items allotted to 6-year age level. ஆனால் அவன் ஒரு டெஸ்ட்டு 6-year ஏஜ் லெவலில் இருக்கிற அந்த டெஸ்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னா அவனோட மென்டல் ஏஜ் 6 years. த சைல்ட் ஐக்யூ இஸ் கால்குலேட்டட் பை த ஃபார்முலா. அப்போ அந்த சைல்டோட ஐக்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா ஐக்யூ ஈக்குவல் டு MA/CA × 100. தட் இஸ் ஐக்யூ ஈக்குவல் டு அவன் மென்டல் ஏஜ் என்னென்னா 6 years, தென் அவனோட க்ரோனாலஜிக்கல் ஏஜ் 5 years × 100 equal to 120. This IQ score 120 indicates that he is superior. ஸோ இப்போ அவனோட IQ ஸ்கோர் 120 இருக்கும்போது அவன் ஒரு சுப்பீரியராக இருக்கான் ஐக்யூவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தான் இன்டெலிஜென்ட் கோஷியன்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஆல்.